ஜனநாயக மற்றும் அரசியல் உரிமைகளுக்கு எதிரான அரசாங்கத்தின் சர்வாதிகார செயற்பாடுகளுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். அரசாங்கத்துக்கு எதிரான மாபெரும் பேரணியை எதிர்வரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நுகைகொடையில் ஆரம்பிக்க ஒன்றுபட வேண்டும் என்று மக்கள் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் அழைப்பு விடுத்தனர். நவம்பர் 21 நுகைகொட பேரணியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கலந்து கொள்ள வேண்டும் எனவும் மக்கள் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் கூட்டாக வலியுறுத்தினர். நாட்டு மக்கள் ஜனநாயக ரீதியில் அரசாங்கத்தை தெரிவு செய்துள்ளதால் அரச நிர்வாகத்தை நாங்கள் நெருக்கடிக்குள்ளாக்கவில்லை. 5 வருட பதவிக்காலத்தை நிறைவு செய்வதற்கு இடமளித்தோம். ஆனால் அரசாங்கம் பதவிக்காலத்தை நிறைவு செய்ய இடமளிப்பதற்கு நாட்டு மக்கள் தயார் நிலையில் இல்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட தலைவர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். வெளிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 6 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தின் திண்ம கழிவுகளை முகாமைத்துவம் செய்வதற்காக கெலனி மற்றும் புத்தளம் அருவக்காடு பிரதேசங்களை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தை பார்வையிட பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா அவர்கள் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர, பாராளுமன்ற உறுப்பினர்களான லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி, அசித நிரோஷன், அருண பனாகுட, தேவானந்த சுரவீர, ஹிருணி விஜயசிங்க, கயான் ஜானக, பைசல் முகமது ஆகியோரும் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, புத்தளம் ஆகிய மாவட்ட செயலாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பிரதேசத்தின் பொதுமக்கள், சுற்றாடல் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி நிதியத்தால் செயற்படுத்தப்படும் 2023-2024 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் வடமேல் மாகாண நிகழ்ச்சி திட்டம் பொதுமக்கள் மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன் அபேரட்ன ஆகியோரின் தலைமையில் நேற்று காலை வடமேல் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் குர்நாகல் மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 6 பாடப்பிரிவுகளின் கீழ் 1 முதல் 10 வரையான இடங்களை பெற்ற 240 மாணவர்களுக்கு தலா ₹1,00,000 ஊக்குவிப்பு தொகை மற்றும் சான்றிதழ்கள் என்பன வழங்கப்பட்டன. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று குறிப்பிடும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலத்திரனியல் விசா விநியோக விவகாரம் குறித்து தனது அரசியல் சகாவான டிரான் அலசுக்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கிறேன். ஜனாதிபதிக்கு இது அக்கினி பரீட்சை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க சவால் விடுத்துள்ளார். தெற்கில் உள்ள கிரிந்த மீன்பிடி துறைமுகத்திற்கு கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டார். அங்குள்ள துறைசார் அதிகாரிகள், கடற்றொழிலாளர்கள் மற்றும் அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். கிரிந்த துறைமுகத்தில் மணல் குவிவதால் கடற்றொழிலாளர்கள் நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர் என அமைச்சரிடம் ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்டிருந்த நிலையில் மணலை அகற்றி துறைமுகத்தை நவீனமயப்படுத்துவதற்குரிய உத்தரவை அமைச்சர் ஏற்கனவே பிறப்பித்திருந்தார். இதற்குரிய நடவடிக்கை அடுத்த வாரம் ஆரம்பமாகும் என அமைச்சர் இதன் போது தெரிவித்தார். மீன்பிடி துறைமுக மேம்பாடு, கடற்றொழிலாளர்களுக்குரிய தொழில்நுட்ப ஆலோசனை உட்பட அத்துறையில் மேற்கொள்ளப்படவுள்ள மாற்றம் மற்றும் திட்டங்கள் பற்றியும் அமைச்சர் எடுத்துரைத்தார். இலங்கையின் கடல் வளம் மற்றும் கடற்றொழிலாளர்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கங்களில் ஒன்றாகும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் முகமது இஸ்புல்லாவிடம் $2 மில்லியன் மோசடி செய்த குற்றச்சாட்டில் 11 கானா நாட்டவர்கள் கைதாகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தங்க விற்பனை என்ற போர்வையில் பணம் மோசடி செய்ததாக கானா தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2023 ஆண்டில் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது இஸ்புல்லாவுக்கு தங்கம் வழங்குவதாக கூறி குறித்த சந்தேக நபர்கள்
$2 மில்லியன் பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த பணத்தை பெற்ற பின்னர் சந்தேக நபர்கள் பாராளுமன்ற உறுப்பினருடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்புல்லாவுக்கு 50 கிலோகிராம் தங்கத்தை விற்பனை செய்ய சந்தேக நபர்கள் இணங்கியதாகவும் அதன் சட்டப்பூர்வமான தன்மையை கொடுக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கானா தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கடந்த அக்டோபர் 16 சந்தேக நபர்களை கைது செய்தது. அவர்கள் கைது செய்யப்பட்ட போது தங்கமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 2 மஞ்சள் உலோகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் நவம்பர் 20 மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கொழும்பில் 3 அடங்கிய விசேட மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மைந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் குறித்த தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்துள்ள மேன்முறையீடுகளை ஜனவரி மாதம் 20 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மேன்முறையீடுகள் இன்று விசாரணைக்கு கொள்ளப்பட்டன. இதன்போது குறித்த மேன்முறையீடுகளை ஜனவரி மாதம் 20 விசாரணைக்கு அழைக்குமாறு நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டது. இந்த மேன்முறையீடுகள் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது சிறையிலுள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகிய இருவரும் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழுக்களுடன் காணப்படும் முரண்பாடுகளே எனது உயிர் அச்சுறுத்தலுக்கான காரணம் என பொலிஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளமை அடிப்படையற்றதாகும். அவ்வாறு கூறி எனது நட்பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தியுள்ள பொலிஸ்மா அதிபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் வித்தான தெரிவித்துள்ளார். இலங்கையில் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயற்முறை தொடர்பான இருதரப்பு ஒப்பந்தங்களில் இலங்கை அரசாங்கமும் ஆஸ்திரேலிய அரசாங்கமும் நேற்று நிதி அமைச்சில் கையெழுத்திட்டுள்ளன. இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ஷன சூரியபெரும இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதே நேரம் ஆஸ்திரேலிய அரசாங்கம் சார்பில் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகராக பதவியேற்கவிருக்கும் மேத்யூ டக்வர்த் கையொப்பமிட்டார். இதன் மூலம் இலங்கையின் கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்கும் அதன் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் இலங்கை மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்ட முடிந்துள்ளது. அதிகாரப்பூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு இணங்க வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை சரியான நேரத்தில் முடிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் உறுதியான அர்ப்பணிப்பை இந்த ஒப்பந்தங்கள் பிரதிபலிக்கின்றன. ஆக்கப்பூர்வமாக இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஊடாக நிலுவையிலுள்ள கடன்களை மறுசீரமைப்பதன் மூலம் இலங்கைக்கு கடன் நிவாரணம் வழங்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் இணங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட மொத்த கடன் தொகை சுமார் $39 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இருதரப்பு ஒப்பந்தம் இலங்கையின் பொருளாதார நிலைத்தன்மையை நோக்கிய பயணத்திற்கு பங்களிப்பதுடன் இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான ஆழமான மற்றும் நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துகிறது. ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் ஒத்துழைப்புக்கும் இலங்கை அரசாங்கம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக உணவு திட்டத்தின் இலங்கைக்கான பிரதிநிதியாக பதவியேற்ற பிலிப் வாட் மற்றும் பிரதி இயக்குநர் ராபர்ட் டொலிவர் ஆகிய இருவரும் பிரதமரின் அலுவலகத்தில் பிரதமரின் செயலாளர் திரு பிரதீப் சபுதந்தரி அவர்களை சந்தித்தனர். 1968 முதல் இலங்கையில் செயற்பட்டு வரும் உலக உணவு திட்டம் இலங்கையில் உணவு பாதுகாப்பு, போசாக்கு பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் காலநிலை சவால்களை எதிர்கொள்ளும் சமூகங்களின் தாங்குத்தன்மை ஆகியவற்றை வெளிப்படுத்துவதில் ஆதரவை வழங்கி வருகிறது. 2023 முதல் 2027 ஆண்டுக்கான உலக உணவு திட்டத்தின் வியூக திட்டம் மற்றும் அதன் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் குறிப்பாக உணவு பாதுகாப்பு மற்றும் போசாக்கு பாதுகாப்பிற்கான அரசாங்கத்தின் எதிர்கால வேலை திட்டத்திற்கு அமைய உலக உணவு திட்டத்துடன் இணைந்து செயல்படுவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. பிரதமரின் மேலதிக செயலாளர் திருமதி சாகரிகா போகவத் மற்றும் சிரேஷ்ட உதவி செயலாளர் திரு MHAM ரிஃப்லான் ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர்.
அஸ்வசும சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு தகுதியான நபர்களை தெரிவு செய்யும் போது புதுப்பிக்கப்பட்ட மற்றும் துல்லியமான தரவு கட்டமைப்பு அவசியம் என உலக வங்கியின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் சர்வதேச அனுபவத்தை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவின் உறுப்பினர்கள், பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றி துறைசார் மேற்பார்வை குழுவின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், உலக வங்கியின் பிரதிநிதிகள், நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோருக்கிடையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்திலேயே அஸ்வசும திட்டம் குறித்து இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இளைஞர்கள் இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் இருவரும் மாத்தறை பிரதேசத்தை சேர்ந்த 29 வயதுடையவரும் கம்பஹா வெயங்குடி பிரதேசத்தை சேர்ந்த 30 வயதுடையவரும் ஆவர். சந்தேக நபர்களான இளைஞர்கள் இருவரும் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கொண்டு வந்த பயணப்பொதிகளிலிருந்து 60,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 300 சிகரெட்டு கார்ட்டன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளின் மொத்த பெறுமதி 90 லட்சம் ரூபாய் என விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர். மதுபான உற்பத்திக்கான வரி செலுத்துவதற்கான காலக்கெடுவை இன்று முதல் திருத்தி வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முதல் தொடர்புடைய வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கலால் கட்டளை சட்டத்தின் பிரிவு 22 கீழ் ஒவ்வொரு உரிமதாரரும் உரிய திகதியில் அல்லது அதற்கு முன் வரி செலுத்த வேண்டுமென இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி உரிய திகதியிலிருந்து 30 நாட்களுக்குள் வரி அல்லது கட்டணத்தை முழுமையாக செலுத்த தவறிய உரிமதாரரின் உரிமம் இடைநிறுத்தப்படும் என்று புதிய வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் அதிகமான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி குறித்த சுற்றிவளைப்பில் 1482.82 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள், அதனுடன் தொடர்புடைய 59,243 சந்தேக நபர்கள், 14,434.468 கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருள், அதனுடன் தொடர்புடைய 59,482 சந்தேக நபர்கள், 32.642 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருள், அதனுடன் தொடர்புடைய 86 சந்தேக நபர்கள், 582.136 கிலோகிராம் ஹஷிஷ் போதைப் பொருள், அதனுடன் தொடர்புடைய 1444 சந்தேக நபர்கள், 2542.454 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அதனுடன் தொடர்புடைய 67,762 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 31,61,790 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதுடன் அதனுடன் தொடர்புடைய 2,921 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போச சிறைச்சாலையின் விசேட பிரிவுக்கான சிறைக்கூடத்திலிருந்து 14 கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தவிர 25 சிம் அட்டைகள் உட்பட மேலும் சில உதிரி பாகங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் மேற்பார்வையின் கீழ் போச சிறைச்சாலையின் விசேட பிரிவில் உள்ள சிறைக்கூடங்களில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போதே இந்த கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளது. வெல்லம்பிட்டிய டொனால்ட் பெரேரா வீதியில் உள்ள அல்பாவின் வீடமைப்பு தொகுதியில் வீடொன்றுக்கு முன்னால் கைக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வீட்டின் உரிமையாளர் வீட்டிற்கு முன்னால் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான பொருளொன்று இருப்பதைக் கண்டு போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். அதன்படி வெல்லம்பிட்டிய போலீஸ் நிலையத்திற்கு 119 என்ற அவசர தொலைபேசி செய்தி மூலம் கிடைத்த தகவலின் பேரில் அங்கு போலீசாரினால் இந்த கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளது. அது பழைய கைக்குண்டு என கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் அந்த வீட்டிற்கு முன் வந்த விதம் குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவின் அதிகாரிகள் வந்து அதனை பரிசோதித்து செயலிழக்க செய்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக வெல்லம்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர்.
குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பணிகள் கடந்த ஆண்டு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அவுட் சோர்சஸ் செய்யப்பட்ட நிலையில் அதன் மூலம் அரசுக்கு எவ்வித வருமானமும் கிடைக்கவில்லை என்று கணக்காய்வு அறிக்கை ஒன்று கூறுகிறது. மாறாக விசா கட்டண விலக்கு பிரிவின் கீழ் தகுதி பெற்ற சுற்றுலா பயணிகளும் செயலாக்க கட்டணங்களை செலுத்தினர். இதனால் அவர்கள் இலவச சேவையிலிருந்து பயனடையவில்லை என்றும் கணக்காய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது. விசா வளங்களை கையாளும் குறுகிய கால நடவடிக்கைகளில் பல முக்கிய நடவடிக்கைகள் ஏப்ரல் 17, 2024 மற்றும் ஆகஸ்ட் 2, 2024 இடையில் இணையம் மூலம் வழங்கப்பட்ட விசா விண்ணப்பங்களின் எண்ணிக்கையிலிருந்து குறைந்தபட்சம் 18,20,418 ரூபாய் சம்பாதித்திருக்கலாம் என்று கணக்காய்வு அறிக்கை மதிப்பிட்டுள்ளது. எனினும் விசா கட்டண விலக்கு முறையின் கீழ் அரசுக்கு எவ்வித வருமானங்களும் கிடைக்கவில்லை என்றும் கணக்காய்வு அறிக்கை ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அவுட் சோர்ஸ் செய்யப்பட வேண்டிய சேவைகள் குறித்து செலவு செயற்திறன் ஆய்வை நடத்தி முறையான கேள்விப்பத்திர நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அத்துடன் அத்தகைய திட்டங்களை மேற்கொள்வதற்கு முன் அரசாங்கத்திற்கு லாபகரமான மற்றும் நாட்டிற்கு நன்மை பயக்கும் நிபந்தனைகளை கொண்ட நிறுவனங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். அம்பன்புல மற்றும் கல்கமோ பிரதேசத்துக்கு இடையேயான மியூயா பாலத்துக்கு அருகிலுள்ள ரயில் பாதையில் நேற்று இரவு 8:30 மணியளவில் நடந்த விபத்தில் 25 முதல் 30 வயதிற்குட்பட்ட காட்டு யானையொன்று உயிரிழந்துள்ளது. எரிபொருள் ஏற்றி சென்ற ரயிலிலேயே யானை மோதியுள்ளது. குறித்த இடமானது யானைகள் அடிக்கடி வந்து போகும் இடம் என்பதால் அதில் வரும் ரயில்கள் வேகத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் ரயில் மிக வேகமாக நகர்ந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ரயிலில் மோதிய யானை சுமார் 150 தொடக்கம் 200 மீட்டர் தூரத்துக்கு இழுத்து செல்லப்பட்டுள்ளதுடன் அதன் உடல் பாகங்கள் ரயில் பாதை முழுவதும் சிதறி கிடந்துள்ளன. இச்சம்பவத்தை தொடர்ந்து வடக்கு ரயில் பாதையில் பல மணி நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு யானையின் உடல் ரயில் பாதையிலிருந்து அகற்றப்பட்டுள்ளது. குறித்த வீதியின் அருகில் யானைகள் கடப்பது குறித்த அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் இல்லாததால் இதுபோன்ற யானைகள் உயிரிழப்புகள் தொடர்ந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 182.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹஷீஷ் போதைப் பொருளை கடத்த முயன்ற கனேடிய நாட்டு பிரஜையொருவர் இன்று அதிகாலை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் 21 வயது கனேடிய பிரஜை எனவும் அவர் கனடாவில் உயர்கல்வி பயிலும் மாணவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளதோடு அவர் கொண்டு வந்த பயணப்பைகளை சோதனை செய்தபோது 18,253 கிலோகிராம் ஹஷீஷை சுங்க அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. இவை 6 பெரிய பொலித்தீன் பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 72 சிறிய பொட்டலங்களில் அடைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட கனேடிய நாட்டு பிரஜையும் கைப்பற்றப்பட்ட ஹஷீஷும் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா ராகலையில் பிரபல ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினரின் முயற்சியால் தீப்பரவல் இன்று அதிகாலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த தீ விபத்தில் குறித்த ஆடை வர்த்தக நிலையத்தில் உள்ளே இருப்பில் வைக்கப்பட்டிருந்த ஏராளமான ஆடைகள் எரிந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முதலில் மின்பிறப்பாக்கி வைக்கப்பட்டிருந்த அறையில் தீ பரவியதாகவும் பின்னர் அத்தீ விற்பனை நிலையம் முழுவதும் பரவியதாகவும் தெரிவிக்கின்றனர். எனினும் தீ விபத்துக்கான உரிய காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை ராகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தலவாக்கல ஸ்ரீ கதிரேசன் ஆலயத்தில் கந்தசஷ்டியின் 5ஆம் நாளில் அன்னை பராசக்தியிடமிருந்து முருகன் போருக்கு வேல் வாங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் இரவு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதன்போது நடைபெற்ற விசேட பூஜைகளை சிவஸ்ரீ மு வாமதேவ பிரசாந்த் குருக்கள் நடத்தி வைத்தார்.
கந்தசஷ்டி விரதத்தின் ஒரு முக்கிய நிகழ்வான சூரசம்மாரம் பூண்டுலோயா நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மிக சிறப்பாக இடம்பெற்றது. ஆலயத்தின் வளாகத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் நிகழ்வு இடம்பெற்றது. தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேக அலங்கார பூஜைகள் இடம்பெற்று முருகப்பெருமானின் உள்வீதி உலா இடம்பெற்றது. இதன்போது பூண்டுலோயா பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தனர். மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் சில நேரங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாணங்களின் மேற்கு சரிவுகளிலும் மேற்கு சப்ரகமுவ மத்திய தெற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆசியாவில் உள்ள 3 நாடுகளுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக ஜப்பான் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு அமெரிக்காவுடன் வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார விவகாரங்களில் நெருங்கிய ஒத்துழைப்புடன் செயற்படும் வகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜப்பானின் முதல் பெண் பிரதமரான சனா டகாய்ச்சியை அந்நாட்டின் அகாசகா அரண்மனையில் நேரில் சந்தித்து உரையாடினார். டகாய்ச்சி பதவியேற்ற பின்னர் அவர்களுக்கு இடையே நடந்த இந்த முதல் சந்திப்பானது முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால் இருதரப்பு பேச்சுவார்த்தை நேர்மறையாக தொடங்கியது. இந்த சந்திப்பின் போது ட்ரம்பை டகாய்ச்சி கைகுலுக்கி வரவேற்றார். இருவரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டதோடு இந்த சந்திப்பு பற்றி குறிப்பிட்ட ட்ரம்ப் அது வலிமையான கைகுலுக்களாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் வடகொரிய வெளியுறவு அமைச்சர் சோ சன் ஹி சந்தித்து பேசினார். ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அப்போது சோ சன் ஹியிடம் இருநாட்டு உறவில் அனைத்தும் திட்டமிட்டபடி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னிடம் தெரிவிக்குமாறு புட்டின் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா, வடகொரியா ஆகிய இருநாட்டு பரஸ்பர உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதை இந்த சந்திப்பு உலகுக்கு எடுத்துக்காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் இறந்த பணிய கைதிகளின் உடல்களை தேட எகிப்திய மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்க குழுக்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதை இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். காசா பகுதியில் தங்கள் படைகளுக்கு கட்டுப்படுத்தப்படும் பகுதிக்கு அப்பால் தேடுவதற்கு குழுக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. செஞ்சிலுவை சங்க குழுக்களுடன் தேடுதலில் உதவுவதற்காக ஹமாஸ் உறுப்பினர்கள் காசா பகுதியில் உள்ள இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
அறிவித்துள்ளன. மலேசிய மகளிர் கிரிக்கெட் அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இலங்கை U19 தேசிய அணிக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த மலேசிய அணியானது குறிப்பிட்ட T20 தொடருக்காக அக்டோபர் 29 இலங்கையை வந்தடையவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ICCயின் அங்கத்துவ நாடுகளின் கிரிக்கெட் வளர்ச்சியை மேம்படுத்தும் திட்டத்திற்கு இலங்கை கிரிக்கெட் சபை வழங்கும் ஆதரவின் ஒரு அங்கமாகவே இந்த T20 தொடர் அமைந்திருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்க விடயமாகும். அதே நேரம் இந்த T20 தொடரானது இளம் இலங்கை வீரர்களுக்கான சர்வதேச அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகின்றது.